Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மூணு டெஃபினிஷன் பார்க்க போறோம். சோ மூணு டெஃபினிஷனுமே ஒண்ணோடு ஒண்ணு ரிலேட்டட் தான். சோ இது ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் கூட சொல்லலாம். the holding company, subsidiary company and associate company. இது மூணுனா என்னன்னு பார்க்க போறோம். So there can be differences. இது accounting standardல இதோட டெஃபினிஷன் மாறலாம். பட் நம்ம இப்ப பார்க்க போறது as per Companies Act இந்த டெஃபினிஷன்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So because கண்டிப்பா இதுல as I told இதுல நிறைய டெஃபினிஷன்ஸ் based case studies நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So டெஃபினிஷன் தானே அப்படினு வீடியோ மிஸ் பண்றாதீங்க. So கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம எல்லாமே பாப்போம், லைக் இன் கேஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது கூட சம்டைம்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ அதனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோஸ், இல்லாட்டி நான் உங்களை இது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்டிங் கம்பெனி பார்க்கலாம். ஏன்னா அதுதாங்க ரொம்ப சிம்பிளுங்க. ஹோல்டிங் கம்பெனி இன் ரிலேஷன் டு ஒன் ஆர் மோர் அதர் கம்பெனிஸ் மீன்ஸ் எ கம்பெனி ஆஃப் விச் சச் கம்பெனிஸ் ஆர் சப்சிடரி கம்பெனிஸ். என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல்டிங் கம்பெனின்ற கம்பெனி ஒன் ஆர் மோர் கம்பெனிஸ் இதோட சப்சிடரி கம்பெனிஸாக இருக்குது அப்படின்னாவே இது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் எக்ஸ்பிரஷன் கம்பெனி மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் எனி பாடி கார்பரேட். ஸோ பாடி கார்பரேட் அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ இங்கே கம்பெனி இன்க்ளூட்ஸ் எனி பாடி கார்பரேட் அப்படின்றதுனால கம்பெனினாவே இந்த சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு சப்சிடரி இருக்குன்னா அது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணணும், நம்ம சப்சிடரி கம்பெனியோட டெஃபினேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ஹோல்டிங் கம்பெனி யார் அப்படின்றது தெரியும். ஸோ யாருக்கு, அதாவது சப்சிடரி கம்பெனி அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் யார் ஹோல்டிங் கம்பெனியாக இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தானே புரிஞ்சிடும். வெரி சிம்பிள், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஸோ ஒரு சர்டன் கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது சப்சிடரி கம்பெனி. ஸோ சப்சிடரி கம்பெனி அப்படின்னாவே யார் அதை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹோல்டிங் கம்பெனி. ஓகே, ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். தென் இப்போ நம்ம சப்சிடரி கம்பெனினா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சப்சிடரி கம்பெனி ஆர் சப்சிடரி இன் ரிலேஷன் டு எனி அதர் கம்பெனி, தட் இஸ் டு சே த ஹோல்டிங் கம்பெனி மீன்ஸ் எ கம்பெனி இன் விச் த ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனி யார், ஒரு கம்பெனி, அதில் ஹோல்டிங் கம்பெனி என்ன பண்ணியிருக்கணும், கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு ஏ லிமிடெட் இருக்குது, ஒரு பி லிமிடெட் இருக்குது. பி லிமிடெடோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏ லிமிடெட் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்கள ஏ லிமிடெட் பி லிமிடெடோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பி லிமிடெட் வில் பி சப்சிடரி ஆஃப் ஏ லிமிடெட். ஏ லிமிடெட்ன்றது ஹோல்டிங் கம்பெனியாக கன்சிடர் பண்ணுவோம். தென் செகண்ட் கண்டிஷன், ஃபஸ்ட்டு controls the board of directors. இது and condition கிடையாது, or condition தான். So either control or exercises or controls more than 1/2 of the total voting power either at its own or together with one or more of its subsidiary company. பார்க்குறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியும், பட் வெரி சிம்பிள். எக்ஸசைசஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ் மோர் தேன் 1/2 ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர். ஸோ டோட்டலாக இருக்க ஓட்டிங் பவர் அதை தானாவோ இந்த ஹோல்டிங் கம்பெனி அது மட்டுமோ இல்லை அதோட சப்சிடரிஸோடு சேர்த்தோ ஒரு 50%க்கு மேலே ஒன் ஹாஃப் ஆஃப் த ஹோல்டிங் பவர் ஓட்டிங் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா தென் இட் இஸ் சப்சிடரி. ஸோ மோர் தேன் ஒரு 50% ஓட்டிங் பவர் 50%க்கு மேலே கண்ட்ரோலில் இருக்குது இன்னொரு கம்பெனிக்கிட்ட. ஒரு கம்பெனியோட பி லிமிட்டடோட 50% ஓட்டிங் பவர் ஏ லிமிட்டடுக்கு இருக்குது அப்படின்னா ஏ லிமிடெட் வில் பி ஹோல்டிங் அண்ட் பி லிமிடெட் வில் பி சப்சிடரி கம்பெனி. ஸோ இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்க, provided that such class or class of holding companies as may be prescribed shall not have layers of subsidiaries beyond such number as may be prescribed. ஸோ இப்போ இந்த ஹோல்டிங் கம்பெனிஸ்க்கு எத்தனை சப்சிடரி இருக்கணுன்ட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அத்தனை சப்சிடரிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க. Such class or class of holding companies as may be prescribed shall not have layers of subsidiaries beyond such number as may be prescribed. ஸோ என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றது மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபார் நவ் ஏதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மீனிங். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இதில் சர்டன் டேர்ம்ஸ்க்கு அவங்களே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன், ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் a company shall be deemed to be a subsidiary company of holding company even if the control referred to in subclause 1 or subclause 2 is of another subsidiary company of holding company.
ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ வந்து சொன்னோம் இல்லையா, 1 or more சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி. இப்போ ஏ லிமிடெட் இருக்குது, அதுக்கு வந்து பி லிமிடெட் வந்து ஹோல்ட் பண்ணுது டைரெக்டாக. ஸோ இப்போ பி லிமிடெட் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு வந்து சப்சிடரி, அதாவது ஹோல்டிங் கம்பெனியாக இருக்குது. தட் மீன்ஸ் பி லிமிடெட் வந்து சி லிமிடெடில் மோர் தேன் 50% ஓட்டிங் பவர் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி லிமிட்டடுமே ஏ லிமிட்டடோட ஹோல்டிங் கம்பெனி தான். ஸோ அதை தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டீம்டு சப்சிடரி கம்பெனி. சி லிமிடெட் வந்து ஏவோட டீம்டு சப்சிடரி கம்பெனி ஆகிடும். ஏன்னா ஏ வந்து டைரெக்டாக ஹோல்டிங் வச்சிடல, பி வந்து சியில் ஹோல்டிங் வச்சுருக்கு, ஏ வந்து பியில் ஹோல்டிங் வச்சுருக்கு. ஆக மொத்தம் சியை வந்து பி கண்ட்ரோல் பண்ண முடியும், பி வந்து ஏ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஏ வந்து ஏக்கு வந்து சி வந்து டீம்டு சப்சிடரி கம்பெனி. ஓகே, ஸோ அதனால் டைரெக்டாக கண்ட்ரோல் இல்லை, பட் இட் இஸ் ஆல்சோ ஏ சப்சிடரி கம்பெனின்றதுனால இது வந்து டீம்டு சப்சிடரியாக கன்சிடர் பண்ணுங்கள். The composition of company's board of directors shall be deemed to be controlled by another company if that other company by exercise of some power exercisable by it at its discretion can appoint or remove all or majority of the directors. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல்ஸ் த காம்போசிஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு படித்தோம்ல, அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனியில் அப்பாயிண்ட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதோ எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதோ ரிமூவ் பண்ணுறதுக்கோ பவர் இருக்குன்னாவே அதுதான் வந்து அந்த காம்போசிஷன் ஆஃப் கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட அந்த கண்ட்ரோல்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுன்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து அதை அப்பாயிண்ட் பண்ணவும் முடியும், ரிமூவ் பண்ணவும் முடியும் அப்படின்ற கண்ட்ரோல் இருக்கிறது தான் வந்து கண்ட்ரோல்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். த எக்ஸ்பிரஷன் கம்பெனி இன்க்ளூட்ஸ் எனி பாடி கார்பரேட். ஸோ அநேகமாக ஐ திங்க் பாடி கார்பரேட்ன்ற டெஃபினேஷன் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய இடத்துல அது போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் கம்பெனி இன்க்ளூட்ஸ் எனி பாடி கார்பரேட். ஓகே, லேயர் இன் ரிலேஷன் டு ஏ ஹோல்டிங் கம்பெனி மீன்ஸ் இட்ஸ் சப்சிடரி ஆர் சப்சிடரிஸ். சொன்னல இங்கே வந்து ஷல் நாட் ஹேவ் லேயர்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ் பியாண்ட் சச் நம்பர்ஸ் ஆஸ் மேபி ப்ரிஸ்கிரைப்னு படித்தோம். ஸோ லேயர் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஏ வந்து பியில் ஹோல்ட் பண்ணுது, பி வந்து சியில் ஹோல்ட் பண்ணுது. அப்போது இது வந்து ஏ பி சின்றது ஒவ்வொரு லேயர். ஸோ ஒவ்வொரு லேயருக்கு அது வந்து இன் ரிலேஷன் டு ஹோல்டிங் கம்பெனினா அது சப்சிடரின்றது தான் அர்த்தம். லேயர்னாவே அதோட சப்சிடரி அப்படின்றது தான் அர்த்தம் இங்கே. ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 27th December 2013, Ministry clarified that shares held by company or power exercisable by it in another company in a fiduciary capacity. ஃபிடியூஷரி கெப்பாசிட்டியில் வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அதனால் சப்சிடரியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம சப்சிடரியாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் சப்சிடரி ரிலேஷன்ஷிப் வராது ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட்ஸ் மே ப்ளீஸ் நோட் தட் டெஃபினிஷன் ஆஃப் அசோசியேட் கம்பெனி ஆஸ் டிஃபைன்டு. நான் சொன்ன மாதிரி ஏஎஸ் இந்தியஸில் வர டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும், பட் அதையும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சப்சிடரி கம்பெனி பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ வந்து திருப்பி அசோசியேட் கம்பெனியை பார்த்துருவோம். ஸோ அசோசியேட் கம்பெனி இன் ரிலேஷன் டு அனதர் கம்பெனி means a company in which that other company has a significant influence. So significant influence, but it is not a subsidiary company having such influence and includes a joint venture company. சரி, ஓகே, அசோசியேட் கம்பெனினாவே ஜாயிண்ட் வெஞ்சரும் அதில் இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கு அப்படின்னாவே அது வந்து அசோசியேட் கம்பெனி. சரி, ஓகே, இங்கே வந்து சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அசோசியேட் கம்பெனினா என்னன்றது புரியும். நம்ம அங்கே என்ன பார்த்தோம், சப்சிடரி கம்பெனியில் கண்ட்ரோல்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 50% நம்ம ஒன் ஆஃப் ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம் சப்சிடரியாக இருக்கணும்னா. இப்போ அசோசியேட்னா சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஜாயிண்ட் வெஞ்சரும் அதில் இன்க்ளூடட். ஸோ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் சப்சிடரி கம்பெனி கிடையாது, ஆனால் ஜாயிண்ட் வெஞ்சரும் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். எக்ஸ்பிரஷன் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் அட்லீஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர். ஸோ டோட்டல் ஓட்டிங் பவரில் அட்லீஸ்ட் 20% கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, ஆர் கண்ட்ரோல் ஆஃப் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அண்டர் அன் அக்ரிமெண்ட். ஸோ இப்போ வந்து எய்தர் 20% மினிமம் 20% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் இருக்குது, இல்லைனா அவங்கக்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. கண்ட்ரோல் ஆர் பார்ட்டிசிபேஷன், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அண்டர் அன் அக்ரிமெண்ட் தே கேன் பார்ட்டிசிபேட், டேக் கண்ட்ரோல் ஓவர் பிஸ்னஸ் டிசிஷன். அப்படின்றப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி அசோசியேட் கம்பெனியாக ட்ரீட் பண்ணுவோம்.
So significant influence, it is not a subsidiary, but it is not a subsidiary. It has significant influence, but it is not a subsidiary. Then அது வந்து பார்த்தீங்கன்னா includes a joint venture companyன்றது பார்த்தோம். Significant influence na at least 20% of the total voting power or controls or participation in business decision அது இருக்கு அப்படின்னா. ஓகே, ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன? means a joint agreement whereby the parties that have joint control of the arrangement have rights to the net assets of the arrangement. ஸோ இப்போ வந்து ஜாயிண்ட் வெஞ்சர்னாவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க among the parties that have joint control of the arrangement have rights to the net assets of the arrangement. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் மூலயமா அக்வயர் பண்ணுற அசட்ஸில் யாருக்கு கண்ட்ரோல் இருக்கோ அவங்க தான் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் கவர் ஆவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைட் சர்க்குலர் டேட்டட் 25/6/2014 it has been clarified that the shares held by a company in another company in a fiduciary capacity, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி fiduciary capacityயில் வந்து shall not be counted for the purpose of determining the relationship of associate company. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இன்கேஸ் அது வந்து fiduciary capacityயில் இருக்குன்னா. அண்ட் அதே மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க AS 23லையோ AS 28லையோ இருக்க associate கம்பெனியோட டெஃபினிஷன் வந்து it will be slightly variant from what it is given in Companies Act 2013. ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அசோசியேட் கம்பெனி ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட்னா இதுதான், சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சப்சிடரி கம்பெனி கிடையாது. பட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர். சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னா நாட் லெஸ் தென் அட்லீஸ்ட் 20% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் அவங்ககிட்ட இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது, பிஸ்னஸோட டிசிஷன் மேக்கிங்கில் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா அசோசியேட் கம்பெனி. ஸோ இந்த 3 டெஃபினிஷனுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டெஃபினிஷன். ஸோ நம்ம யாருமே இதை மிஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட் தட் இதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது கொஷின்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இதை பற்றியான கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கா தேவைப்படுனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.